வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இல்லம் தேடி தேர்வில் 19வது டெஸ்ட். சரிங்களா? 19வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th தமிழ், 8th பொது தமிழ். அதில் பார்ட் 1 செஷன் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் அப்புறம் வந்து ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற உங்கள் இலக்கில் நீங்கள் ஒருமனதாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறப்போ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ஐபிஎல் பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தவிர்த்துருங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, நமக்கு எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரே இலக்கா குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி வந்து ஒன்று போல நீங்கள் வந்து ஒரே சிந்தனையாக நீங்கள் எக்ஸாம் மட்டும் சிந்திச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய குரூப் 1 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும் எல்லாமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். வாங்க நம்ம பார்ப்போம். சரிங்களா? முதல் கேள்வி, வன்மொழி என்பதன் பொருள் என்ன? வன்மொழி என்பதன் பொருள் என்ன? வளமிக்க மொழியா, வசை மொழியா, உயர்ந்த மொழியா, இல்ல செழுமையான மொழியா? வன்மொழி என்றால் வளமிக்க மொழி என்று பொருள். சரிங்களா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏ. இரண்டாவது கேள்வி, இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் அண்ட் சுரதா. எல்லாருக்குமே தெரியும் இது பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் போனால் எக்ஸாமில் நிறைய கேட்டிருக்காங்க. இந்த இந்தியா அண்ட் விஜயா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க. சந்திரிகையின் கதை, பாரதியார் எழுதின நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியுள்ளார் பாரதியார். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் பாரதியாரை பற்றி புகழ்ந்துள்ளார். பாரதிதாசன் பாரதியாரை பற்றி புகழ்ந்துள்ளார். மூன்றாவது கேள்வி, உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ என்பதில் உயிரும் பயிரும் என்பதன் இலக்கண குறிப்பு எந்த மோனை வரும்? சரிங்களா? சொல்ல பார்த்தீங்கன்னா எதுகை வருமா, மோனை வருமா, முரண் வருமா, இல்லை இயை வரும்னு கேட்டுங்களா? சொல்ல பார்த்தீங்கன்னா எதுகை வருது. உயிரும் பயிரும் என்பதன் இலக்கண குறிப்பு எதுகை. நான்காவது கேள்வி, மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன? மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன? பின்னம், வாகு, மெத்த, வைப்பு. விடை வந்து பார்த்தீங்கன்னா வைப்பு. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. ஐந்தாவது கேள்வி, மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் இது. பாருங்க, மரபு நிலை திரியின் பிரிதி பிரிதாகும் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நன்னூல், அகத்தியம், தொல்காப்பியம், புறப்பொருள் வெண்பாமலை. விடை வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். விடை தொல்காப்பியம். மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும். இந்த நூல் எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. பாருங்க, எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டுள்ளது. பொருள் அதிகாரத்தில் மரபியல் அமைந்துள்ளது. ஆறாவது கேள்வி, வலா, அமை, தலா, அல் ஆகிய சொற்கள். வலா, அமை, தலா, அல் ஆகிய சொற்கள் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. குறுக்கம், அளபடை, ஓமா, உருபு, தொழிற்பெயர். விடை வந்து பார்த்தீங்கன்னா அளபடை. விடை அளபடை. புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. பாருங்க, புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. வலா, அமை, தலா, அல் ஆகிய சொற்களில் உள்ள லா எனும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகவே லாவை அடுத்து அ இடம் பெற்றுள்ளது. லாவை அடுத்து அ இடம் பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரடபை என்பர். இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரடபை என்பர். ஏழாவது கேள்வி, தொல்காப்பியத்தில் மரபியல் எந்த அதிகாரத்தில் இடம் பெற்றுள்ளது? எழுத்தா, சொல்லா, பொருளா, இல்ல வெகாமையா? விடை வந்து பார்த்தீங்கன்னா பொருள். விடை பொருள். தொல்காப்பியத்தில் மரபியல் பொருள் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. எட்டாவது கேள்வி, புலியின் இளமை பெயர் என்ன? புலியின் இளமை பெயர் என்ன? குட்டி, கன்று, பரல், குருளை. விடை வந்து பார்த்தீங்கன்னா பரல், சி. குருளை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கக்குட்டி சொல்லுவாங்க. ஸோ இளமை பெயர்கள் ஒளிமரபு. புலி வந்து பார்த்தீங்கன்னா பரல்னு சொல்லுவாங்க. சிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருளை சொல்லுவாங்க. யானை கன்று சொல்லுவாங்க. பசு கன்று சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டி சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டி. புலி ஒளிமரபு பார்த்தீங்கன்னா புலி என்ன பண்ணும்? உருமும். சிங்கம் முழங்கும். யானை பிளிரும். பசு கதறும். ஆடு கத்தும்.
ஸோ புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். 9வது கேள்வி, கல்வெட்டுக்களில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. ச எனும் வட எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. எகர ஒகர குரில் நெடில் வேறுபாடு இல்லை. பார்த்தீங்கன்னா 3 கூட்டுமே சரியானதுதான். 3 கூட்டுமே சரியானது. ஸோ 3மே சரியானது. விடை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும். கல்வெட்டுக்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் வந்து பார்த்தீங்கன்னா செம்பில் ஒரு பட்டயத்தில் எழுதப்பட்ட ஒரு தகடு, சரிங்களா? அது வந்து 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுக்கள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து, தமிழ் எழுத்துக்கள் என இரு வகையாக பிரிக்கலாம். வட்டெழுத்து, தமிழ் எழுத்து என இரு வகையாக பிரிக்கலாம். 10வது கேள்வி, டேஸ் எனும் கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. அச்சுக்கலை தோன்றிய அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. விடை வந்து அச்சுக்கலை, அச்சு. 11வது கேள்வி, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. பாருங்க, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. வட்டெழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள், ஓவு எழுத்துக்கள், கண்ணெழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன? கண்ணெழுத்துக்கள். விடை வந்து கண்ணெழுத்துக்கள். 12வது கேள்வி, தமிழ் மொழியை எழுத இரு வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதை அறிய உதவும் கல்வெட்டு எது? தமிழ் மொழியை எழுத இரு வகை எழுத்துக்கள் இருந்தன என்பதை அறிய உதவும் கல்வெட்டு எது? அரிக்கமேடு கல்வெட்டு, அரிச்சலூர் கல்வெட்டு, உத்திரமேரு கல்வெட்டு, அனுராதபுரம் கல்வெட்டு. விடை வந்து பாத்தீங்கன்னா அரச்சலூர் கல்வெட்டு. விடை பி, அரச்சலூர் கல்வெட்டு. இதன் மூலமாக தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்து வழக்கில் இருந்தன என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ் மொழியை எழுத இரு வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதை அறிகிறோம். அரச்சலூர் கல்வெட்டே இதற்கு ஒரு முக்கியமான சான்றாகும். இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டன. பாருங்க, அரச்சலூர் கல்வெட்டுல தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டன. 13வது கேள்வி, பொறுத்துக. எனப்போ நெடிலை குறிப்பதற்கும், ஐகார உயிர்மை மையை குறிக்கவும், ஔகார உயிர்மையை குறிக்கும், குற்றியலுகரம் மற்றும் குற்றியலுகரங்களை குறிக்கும் என்ன புள்ளிகள் பயன்படுத்துவான்னு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இதுல பொறுத்து கொடுத்திருக்காங்க. நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளி பயன்படுத்தப்பட்டது. ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இரட்டை புள்ளி பயன்படுத்தப்பட்டது. ஔகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின் இரட்டை புள்ளி பயன்படுத்தப்பட்டது. குற்றியலுகரம் மற்றும் குற்றியலிகரத்துக்கு எழுத்துக்களின் மேல் புள்ளி பயன்படுத்தப்பட்டது. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ. விடை ஏ. 14வது கேள்வி, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? பாரதியார், கால்டுவெல், வீரமாமுனிவர், சீத்தலை சாத்தனார். எல்லாருக்குமே தெரியும் வீரமாமுனிவர். விடை சி, வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். 15வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஓரெழுத்து ஒரு மொழி அல்லாதது எது? ஓரெழுத்து ஒரு மொழி அல்லாதது எது? தா, து, து, தே. பாத்தீங்கன்னா தூ தான் வந்து பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி அல்லாதது. தகர வரிசையில் வரும். சரிங்களா? தகர வரிசையில் வரும். தா, தி, து, தே, தை. தகர வரிசை வந்து தா, தி, து, தே, தை. இவையெல்லாம் தகர வரிசையில் வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகள். 16வது கேள்வி, ஏவுகின்ற அம்பை போல் கூர்முன்னை உடைய முள்ளம்பன்றியின் பழம் பெயர் என்ன? ஏவுகின்ற அம்பை போல் கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எய்ப்பன்றி, எய்னி, எயிற்றி, எயில். விடை வந்து பாத்தீங்கன்னா எய்ப்பன்றி. அப்ப ஏவுகின்ற அம்பை போல் அவ்வளவு கூரா இருக்குமா முள்ளம்பன்றியோட முள்? பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூரா இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க? எய்ப்பன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமின்றி எய் எனவும் ஆயிற்று. ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமின்றி எய் எனவும் ஆயிற்று. அம்பை எய்பவர் எயினர், அவர்தம் மகளிர் எயினியர். பாருங்க, அம்பை எய்பவர் எயினர், அவர்தம் மகளிர் எயினியர். 17வது கேள்வி, பொறுத்துக. உயிரெழுத்துக்கள், வல்லின மெய்யெழுத்துக்கள், மெல்லின மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் எங்கிருந்து பிறக்கின்றன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பொறுத்துக. உயிர் எழுத்துக்கள் கழுத்தில் இருந்து பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் கழுத்தில் இருந்து பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பிலிருந்து பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பிலிருந்து பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கில் இருந்து பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கில் இருந்து பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையில் இருந்து பிறக்கின்றன. ஆயுத எழுத்தானது தலையிலிருந்து பிறக்கின்றது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை என்ன? அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. அப்போ உங்களுக்கு விடை பி. 4, 3, 2, 1. 18வது கேள்வி, மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால்
பிறக்கும் எழுத்துக்கள் என்ன? மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன? இப் இம் இன் பாருங்க, இப் இம் நம்மளுடைய மேல் உதரம் கீழ் உதரம் ஒட்டுங்களா? ஸோ அடுத்து வந்துன்னா இன் இப், இன் மட்டும் இப் மட்டும் வரும், இன்னு ஒட்டாது. இன் இத் ரெண்டுமே ஒட்டாது. இல் இம், இம் ஒட்டும் இல் ஒட்டாது. அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப் இம். ஏ விடை ஏ. 19வது கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. மக்கள் கூட்டம் ஆணிரை ஆட்டு மந்தை எதுவும் இல்லை. விடை வந்து மக்கள் கூட்டம் தான் சொல்லுவாங்க, ஆணிரைன்னு தான் சொல்லுவாங்க, ஆட்டு மந்தைன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப விடை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. விடை எதுவும் இல்லை. 20வது கேள்வி, ஆர்டிகுலேட்டரி போனடிக்ஸ் என்பதின் தமிழாக்கம் என்ன? ஒளி பிறப்பியல், மெய்யொலி, மூக்கொலி, அகராதியல். விடை வந்து ஒளி பிறப்பியல். விடை ஒளி பிறப்பியல். 21வது கேள்வி, செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கியற்ப முளவை மீட்டும். செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் என்னும் பாடல் வரிகள் வண்ணதாசனின் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? கொடிமுல்லை, எழிலோவியம், குழந்தை இலக்கியம். விடை வந்து பார்த்தீங்கன்னா எழிலோவியம். விடை எழிலோவியம். 21வது கேள்வி, செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். பாருங்க, செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் எனும் பாடல் வாணிதாசனின் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? கொடிமுல்லை, எழிலோவியம், குழந்தை இலக்கியம், தொடுவானம். இந்த பாடல் தொடுவானம் எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. வாணிதாசனின் தொடுவானம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுகிறார். கவிஞரேறு, பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்களாகும். இவை அனைத்தும் வாணிதாசனின் நூல்களாகும். 22வது கேள்வி, அகர வரிசைப்படி எழுதுக. பள்ளி, பக்கம், பயிலுதல், பள்ளம், பந்தம். பள்ளி, பக்கம், பயிலுதல், பள்ளம், பந்தம். அப்ப ஏ என்ன கொடுக்குறாங்க? பக்கம், பள்ளி, பள்ளம், பந்தம், பயிலுதல். பி பந்தம், பக்கம், பள்ளி, பயிலுதல், பள்ளம். சி பக்கம், பந்தம், பயிலுதல், பள்ளம், பள்ளி. டி பக்கம், பயிலுதல், பந்தம், பள்ளி, பள்ளம். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா சி பக்கம், பந்தம், பயிலுதல், பள்ளம், பள்ளி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை சி. 23வது கேள்வி, வாணிதாசன் அவர்களுக்கு செவாலியர் விருது வழங்கியுள்ள நாடு இது? இப்போ நம்ம பார்த்தோம் பிரெஞ்சு நாடு. சரிங்களா? விடை வந்து பிரெஞ்சு. 24வது கேள்வி, சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே. சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே என்ற நாட்டுப்புற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ராசு, பக்தவச்சல பாரதி, வெங்கம்பூர் சாமிநாதன், அரங்கன். விடை வந்து வெங்கம்பூர் சாமிநாதன். விடை சி வெங்கம்பூர் சாமிநாதன். நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர். பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. புலவர் சே ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. 25வது கேள்வி, விண்ணம் என்பதன் பொருள் யாது? விண்ணம் என்பதன் பொருள் யாது? பகுதி, சேதம், சரிபாதி, கூட்டம். விடை வந்து பார்த்தீங்கன்னா சேதம். விடை சேதம். விண்ணம் என்பதன் பொருள் சேதம். 26வது கேள்வி, கொங்கு மண்டலத்தில் எத்தனை நாடுகள் இருந்தன? 20, 22, 24, 28. விடை வந்து பார்த்தீங்கன்னா 24. கொங்கு மண்டலத்தில் 24 நாடுகள் இருந்தன. 27வது கேள்வி, சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவர் பெயர் என்ன? சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவர் பெயர் என்ன? சியாட்டல், மிட்டல், வியாங்ஷி, ஷியாங்ஷி. விடை வந்து பார்த்தீங்கன்னா சியாட்டல். விடை ஏ சியாட்டல். சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவர் பெயர் சியாட்டல். 28வது கேள்வி, இன்னோசை பிரித்து எழுதுக. இன்னோசை பிரித்து எழுதுக. இனிமை கூட்டல் ஓசை. இன்னோசை என்றால் இனிமை கூட்டல் ஓசை. விடை சி. 29வது கேள்வி, பின்வருவனவற்றுள் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் எங்கு காணப்படுகின்றன? பரம்பிக்குளம், ஆனைமலை, ஏ மற்றும் பி பிரான்மலை. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி. காடர்கள் பரம்பிக்குளம் மற்றும் ஆனைமலையில் வசிக்கின்றனர். காடர்கள் மிகச்சிறிய பழங்குடி சமுதாயத்தினர். அவர்கள் தங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைக்கின்றனர். அவர்களின் வாழ்க்கை முறை பற்றிய எழுத்து குறிப்புகள் ஏதும் அவர்களிடம் இல்லை. பாருங்க, அவங்களுடைய பேசும் மொழி என்ன? ஆள் அளப்பு.
இந்த மாதிரி கேட்பாங்க கொஸ்டின், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. 30வது கேள்வி, தென்னாட்டார் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. விடை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று. தென்னாட்டார் என்பதன் இலக்கண குறிப்பு என்பது குறிப்பு வினைமுற்றாகும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். பாருங்க, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு, ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். எடுத்துக்காட்டு தென்னாட்டார். 31வது கேள்வி, ஏவல் வினைமுற்று பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஏவல் வினைமுற்று பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. இருதிணை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகிய பொருள்களை உணர்த்தும் விகுதி பெற்றே வரும். பாருங்க, இதுல விடை என்னன்னா ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று அப்படின்னா உங்களுக்கு ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. மற்ற மூன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியங்கோல் வினைமுற்று ஆகும். மற்ற மூன்று வந்து பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று ஆகும். வியங்கோல் வினைமுற்று ஆகும். ஸோ ஏவல் வினைமுற்று எப்படி வரும்? முன்னிலையில் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். பாருங்க, ஏவல் வினைமுற்று என்பது முன்னிலையில் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். 32வது கேள்வி, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற ஓமை தொடரின் பொருள் என்ன? நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் என்ற ஊமை தொடரின் பொருள் என்ன? பயனுள்ள செயல், பயனற்ற செயல், வெளிப்படைத்தன்மை, ஒற்றுமையின்மை. விடை வந்து ஒற்றுமையின்மை. பாருங்க, ஒரு மூட்டைக்குள்ள இருக்கக்கூடிய நெல்லிக்காயை அப்படியே கொட்டினோம்னா எல்லாம் செதஞ்சு ஓடிடும், அந்த பக்கம் உருண்டு ஓடிடும். ஸோ அப்போ ஒற்றுமையின்மைக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. 33வது கேள்வி, தெரிநிலை வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம் டேஷ் டேஷை வெளிப்படையாக காட்டும். எதனையும் வெளிப்படையாக காட்டும். செயல், காலம், பண்பு, காலம், பொருள், காலம், பொருள், செயல். தெரிநிலை வினையெச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ, செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். எழுதி வந்தான் இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. பாருங்க, எழுதி வந்தான் இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். 34வது கேள்வி, சிறிய கடிதம் இலக்கண குறிப்பு தருக. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு வினைமுற்று, முற்றெச்சம், குறிப்பு பெயரெச்சம். சிறிய கடிதம் என்பதின் இலக்கண குறிப்பு குறிப்பு பெயரெச்சமாகும். விடை டி. சிறிய கடிதம் இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. பண்பினை மட்டும் குறிப்பதாக அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். இவ்வாறு பண்பினை மட்டும் காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். 35வது கேள்வி, பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க மூளையின் எந்த பகுதி உதவுகிறது? பாருங்க, நம்ம பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கணக்கிடுவதற்கும் தர்க்க ரீதியில் சிந்திக்கவும் மூளையின் எந்த பகுதி உதவுகிறது? பின்மூளை பகுதியா, இல்ல முன்மூளை பகுதியா, இல்ல இடது மூளை பகுதியா, இல்ல வலது மூளை பகுதியா? விடை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசவும் எழுதவும் கணக்கிடவும் தர்க்க ரீதியில் சிந்திக்கவும் நமது இடது மூளை பகுதி பயன்படுகிறது. விடை சி, இடது மூளை பகுதி. 36வது கேள்வி, அகற்றுவதற்கு அரிய பிறவித் துன்பங்களை தீர்க்கும் மருந்துகளாக நீலகேசி குறிப்பிடுபவை எது? நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். நல்லெண்ணம், நற்செயல், நல்லொழுக்கம். நன்னம்பிக்கை, நன்னறி, நற்கல்வி. நல்லறிவு, நற்கல்வி, நற்செயல். விடை வந்து பார்த்தீங்கன்னா அகற்றுவதற்கு அரிய பிறவித் துன்பங்களை தீர்க்கும் மருந்துகளாக நீலகேசி குறிப்பிடுவை என்னன்னா நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ, இவைகளை குறிப்பிடுகிறது. நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்றாகும்.
கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் அறியப்படவில்லை. 37வது கேள்வி, சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? சுவாமிநாதன், எத்திராசுலு, ஜெகநாதன், ரங்கராஜன். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். 38வது கேள்வி, முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா என்று குறிப்பிடும் நூல் எது? பாருங்க, முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா என்று குறிப்பிடும் நூல் எது? ஆசாரக்கோவை, நீதிநெறி விளக்கம், நாலடியார், மூதுரை. விடை வந்து பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம். முற்ற முழுமணி பூணுக்கு பூனை வேண்டா என்று குறிப்பிடும் நூல் நீதிநெறி விளக்கம். 39வது கேள்வி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? முதுமொழி காஞ்சி, சிறு பஞ்சமூலம், நாலடியார், ஆசாரக்கோவை. விடை வந்து நாலடியார். விடை சி, நாலடியார். 40வது கேள்வி, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று என்று கூறியவர் யார்? பாருங்க, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று என்று கூறியவர் யார்? சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட், அன்னி பெசன்ட் அம்மையார், அன்னை தெரசா. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று என்று கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட். விடை பி, விஜயலட்சுமி பண்டிட். 41வது கேள்வி, பொறுத்துக. இயற்கை ஓவியம், இயற்கை பரிமாணம், இயற்கை அன்பு, இயற்கை வாழ்வில்லம். பாருங்க, இயற்கை ஓவியம் அப்படின்னாச்சுன்னா என்ன? 10 பாட்டு. இயற்கை ஓவியம் என்பது 10 பாட்டு. இயற்கை பரிணாமம் என்பது கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் என்பது கம்பராமாயணம். இயற்கை அன்பு என்பது பெரிய புராணம். இயற்கை அன்பு என்பது பெரிய புராணம். இயற்கை வாழ்வில்லம் என்பது திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் என்பது திருக்குறள். இப்போ விடை என்ன உங்களுக்கு? 3, 4, 2, 1. விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. விடை டி. 42வது கேள்வி, புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழும்பு போன்றது. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. கொழுக்கொம்பு போன்றது. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ, அறிவியல். 43வது கேள்வி, சிறுகதை ஆசிரியரான பீசா குப்புசாமி ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி எழுதிய நூலின் பெயர் என்ன? ஜெயகாந்தன் குறிப்புகள், ஜெயகாந்தனோடு சில நாட்கள், ஜெயகாந்தனோடு பல்லாண்டு, ஜெயகாந்தனின் வரலாறு. சோ விடை வந்து ஜெயகாந்தனோடு பல்லாண்டு. விடை சி, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு. பீசா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்களுள் ஒருவர். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியுள்ளார். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை பீசா குப்புசாமி எழுதியுள்ளார். 44வது கேள்வி, டேஸ் என்னும் உருபு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் வரும். பாருங்க, 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் வரும் உருபு எது? அல், இன், இல், ஆல். 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் வரும் உருபு இல். விடை சி. 45வது கேள்வி, உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது? உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது? 3ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை. உரிமை பொருளில் வரும் வேற்றுமை 6ஆம் வேற்றுமை ஆகும். விடை சி, 6ஆம் வேற்றுமை. 46வது கேள்வி, சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் என்னும் தொடர் டேஸ் பொருளில் வந்துள்ளது. சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் என்னும் தொடர் எந்த பொருளில் வந்துள்ளது? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. ஏது என்னும் பொருளில் வந்துள்ளது. சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் என்னும் தொடர் ஏது பொருளில் வந்துள்ளது. விடை வந்து டி, ஏது. 47வது கேள்வி, சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் டேஷ் வரும். சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் எது வரும்? காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி. முக்காற்புள்ளி வரும். சிறுதலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்காற்புள்ளி வரும். விடை சி, முக்காற்புள்ளி. 48வது கேள்வி, நம்பியாரூரர் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர். நம்பியாரூரர் என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர் ஆவார். விடை சி, சுந்தரர். 49வது கேள்வி, தேவாரம் எனும் நூலை தொகுத்தவர் யார்? பூரிக்கோ, நம்பியாண்டார் நம்பி, உருத்திரசன்மார், கூடலூர் கிளார். தேவாரம் என்னும் நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. விடை பி. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரமாகும். இந்த நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி ஆவார். தே கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும், தே கூட்டல் வாரம் இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும். பாருங்க,
தே கூட்டல் ஆரம் என்றால் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும், தே கூட்டல் பாரம் என்றால் இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படுகிறது தேவாரம். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டுள்ளது. 50வது கேள்வி, பொருத்துக. இசைக்கருவிகளை கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. பஞ்சமா சப்தம் என்றால் குடம்புலா, சேமங்கலம் என்றால் சேகண்டி, பாணி என்றால் திமிலை, முதற்கருவி என்றால் மத்தளம், பாண்டில் என்றால் சாலரா. பாண்டில் என்றால் சாலரா. பஞ்சமா சப்தம் என்றால் குடமுலா, சேமங்கலம் என்றால் சேகண்டி, பாணி என்றால் திமிலை, முதற்கருவி என்றால் மத்தளம், பாண்டில் என்றால் சாலரா. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ. விடை ஏ. இசைக்கருவிகளின் வகைகள். இசைக்கருவிகள் தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி என 4 வகைப்படும். பாருங்க. தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி. விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு முழவு, முரசு. இரண்டாவது, நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு யாழ், வீணை. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு குழல், சங்கு. நான்காவது, ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக் கருவிகள் எனப்படும். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக் கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு சாலரா, சேகண்டி. விடை பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சாலரா, சாகண்டி. இவை அனைத்தும் இசைக்கருவிகள் வகைகள். அப்ப இசைக்கருவி மொத்தம் 4 வகைப்படும். அது என்ன? தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி என 4 வகைப்படும். 51வது கேள்வி, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. செராமை என்பதன் பொருள் வெறுக்காமை. இது சரியான பொருந்தியுள்ளது. நோன்றல் என்றால் தீங்கு. இது கிடையாது. அலர்ந்தவர் என்றால் வறியவர். இதுவும் சரியான பொருள். கிளை என்றால் உறவினர். இதுவும் சரியான பொருள். நோன்றல் என்றால் பொருத்தல் என்று பொருள். பொருத்தல் என்று பொருள். நோன்றல் என்றால் பொருத்தல் என்று பொருள். 52வது கேள்வி, கலை உனக்கெளிந்த முழவு மருள் பெரும்பலம் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு. விடை வந்து புறநானூறு. விடை புறநானூறு. ஒரே முகத்தையுடைய முரசு வகையை சேர்ந்தது முழவு. பாருங்க, ஒரே முகத்துடைய முரசு வகையை சேர்ந்தது முழவு. ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியாகும். இத்தோலில் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழக்குவர். மன்னமை முழவு என்று பொருணராற்றுப்படையில் இடம்பெற்றுள்ளது. காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு, காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. கலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்று புறநானூறு கூறுகிறது. 53வது கேள்வி, பரிவாதினி என்னும் வீணை எந்த பல்லவ மன்னன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது? சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், பரமேஸ்வரன். பரிவாதினி என்னும் வீணை மகேந்திரவர்மனுடைய காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. விடை வந்து பார்த்தீங்கன்னா பி, மகேந்திரவர்மன். 54வது கேள்வி, தொகைநிலை தொடர் மற்றும் தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் மற்றும் தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 4, 6, 5, 8, 6, 9, 6, 8. 6 மற்றும் 9. தொகைநிலை தொடர் என்பது 6, தொகாநிலை தொடர் என்பது 9 வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை, பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி என்றால் மறைந்து வருமானால் அதனை தொகைநிலை தொடர் என்பர். பாருங்க, இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை, பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி மறைந்து வருமானால் அதனை தொகைநிலை தொடர் என்பர். தொகா நிலை தொடரின் 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை தொகாநிலை தொடர் என்பர். ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எந்த உருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை தொகாநிலை தொடர் என்பர். 55வது கேள்வி, பச்சை பசேல் என்பது எந்த இணை? நேரிணையா, எதிரிணையா, செரியிணையா, இல்லை எதுவும் இல்லையா? பச்சை பசேல் என்பது செரியிணையாகும். விடை சி, செரியிணை. தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும் அவற்றை இணை சொற்கள் என்கிறோம். பாருங்க, தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும் அவற்றை இணை சொற்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டு தாய்,
குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தார். பாருங்க, தாய் குழந்தையை வளர்த்தார் என்பது ஒரு பொருள். இதை பாராட்டி சீராட்டி என்பதுதான் இங்க அந்த பொருளுக்கு வலுவூட்டுவது. ஸோ தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். இணை சொற்கள் 3 வகைப்படும். என்ன? நேரிணை, எதிரிணை, செரியிணை. ஒரே பொருளை தரும் இணை நேரிணை எனப்படும். ஒரே பொருளை தரும் இணை நேரிணை எனப்படும். எடுத்துக்காட்டு, சீரும் சிறப்பும் பேரும் புகழும். எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரிணை எனப்படும். எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரிணை எனப்படும். இரவு பகல், உயர்வு தாழ்வு. பொருளின் செறிவை குறித்து வருவன செரியிணை எனப்படும். பச்சை பசேல், வெள்ளை வெளிர். பச்சை பசேல் எடுத்துக்காட்டு வந்துன்னா பச்சை பசேல் மற்றும் வெள்ளை வெளிர். 56வது கேள்வி, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? பாருங்க, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? வெறுவந்த செய்யாமையா, இல்ல அவையறிதலா, இல்ல சொல்வன்மையா, இல்ல தெரிந்து வினையாடலா? விடை வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து வினையாடல். விடை டி, தெரிந்து வினையாடல். தெரிந்து வினையாடல் அதனுடைய பொருள் என்ன? இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து வினையாடல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக சொல்ல போனா தோனி வச்சுங்க எக்ஸாம்பிள், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல யார் பவுலிங் போட்டா வந்து ஈஸியா விக்கெட் ரன்னை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோனி கரெக்டா பிளான் பண்ணி கொடுக்கல, அதே தான். ஸோ தெரிந்து வினையாடல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல அப்போ நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு இல்லை தலைவனோ இல்லை ஒரு உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட எந்த வேலையை சொன்னால் எப்படி கரெக்டாக முடிப்பாங்களோ அவங்ககிட்ட தான் அந்த வேலையை கொடுப்பாங்க, சரிங்களா? கொடுக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பண்புக்கு அழகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. 57வது கேள்வி, கேட்பவை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் டேஸின் இயல்பாகும். பாருங்க, கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் தன் டேஸின் இயல்பாகும். சிறந்த கல்வியாற்றலா, இல்ல சிறந்த சொல்லாற்றலா, இல்ல சிறந்த செயலாற்றலா, இல்லைன்னா சிறந்த பண்பாற்றலா? கேட்பவரை தன்மையப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். பி, சிறந்த சொல்லாற்றல். ஸோ இது எந்த அதிகாரத்தில் வருதுன்னா சொல் வன்மை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் வருது. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்னு திருவள்ளுவர் இதை சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கேட்பவை தன்மையப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றல் இயல்பாகும். அப்ப நம்ம அறிஞர் அண்ணா இருக்கிறார், சரிங்களா? ஸோ அவருடைய என்ன அறிஞர் அண்ணானாலே உங்களுக்கு பேச்சாளர்கள் சிறந்தவர். ஸோ அவருடைய பேச்சை வந்து கேட்டோம்னா தன்மையப்படுறாங்க. இன்னொன்று வந்து கேட்காதவங்களையும் அதை கேட்கிற மாதிரி தூண்ட வைக்கும் மாதிரி அவருடைய பேச்சு இருக்கு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அண்ணாவை நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ சிறந்த சொல்லாற்றல். 58வது கேள்வி, எந்த நில மக்கள் குழல் ஊதுவதில் வல்லவர்கள் என்று சம்பந்தர் திருப்பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார்? திருப்பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். குறிஞ்சி நில மக்களா, முல்லை நில மக்களா, மருத நில மக்களா, இல்ல பாலை நில மக்களா? முல்லை நில மக்கள் குழல் ஊதுவதில் வல்லவர்கள் என்று சம்பந்தர் திருப்பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதுக்கு பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, திருவண்ணாமலை சாரலில் ஆயர் ஒருவர் ஆநிலைகளையும் எருமையினங்களையும் மேய்த்துக் கொண்டிருந்தார். மாலையில் அவற்றையெல்லாம் ஒன்று திரட்டினார். அப்போது எருமை ஒன்று காணாமல் போனதை அறிந்தார். தம் கையில் இருந்த குழலை எடுத்து இனிய இசையை எழுப்பியுள்ளார். இன்னிசை கேட்ட எருமை அவரை வந்தடைந்தது. இவ்வாறு ஆயர்களின் இசை திறத்தை திருப்பதிகம் விளக்குகிறது. இவ்வாறு ஆயர்களின் இசை திறத்தை திருப்பதிகம் விளக்குகிறது. 59வது கேள்வி, செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? து. அரங்கன், ஆ. கௌரன், கவிஞர் அருவுமதி, வெங்கம்பூர் சுவாமிநாதன். விடை வந்து து. அரங்கன். விடை து. அரங்கன். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம், பாருங்க, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே மூவேந்தரின் அன்பே எழில்மகவே எந்தம் உயிரே அப்படின்னு து. அரங்கன் வந்து தமிழை பத்தி பெருமையா பேசியிருக்காரு, பெருமையா பாடியிருக்காரு. 60வது கேள்வி, செந்தமிழ் தேனி என்று யார் யாரை புகழ்ந்துள்ளார்? இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நாம பாரதியார் வந்து பாரதிதாசனா பாடியிருப்பார். செந்தமிழ் தேனி என்று பாரதிதாசன் பாடியிருப்பார், புகழ்ந்துள்ளார். விடை வந்து பார்த்தீங்கன்னா பி. சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன்
பாரதியாரை புகழ்ந்துள்ளார். இதை முன்னாடியே பார்த்தோம் சரிங்களா. ரிப்பீட் இது. 61வது கேள்வி, அளபடையை ஒழிக்கும் மாத்திரை அளவு என்ன? அளபடை ஒழிக்கும் மாத்திரை அளவு என்ன? 3 மாத்திரை. 3 மாத்திரை. 62வது கேள்வி, அகரவரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை எது? அகரவரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை என்ன? எகரமா, நெடிலா, ஐகாரமா, ஏகாரமா? நெடில். விடை வந்து பி, நெடில். அகரவரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. பாருங்க, அகரவரிசை பக்கப்புள்ளி வந்தா கா மாறிடுது. தா பக்கத்துல பக்கப்புள்ளி வச்சா தாவா மாறிடுது. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டன. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டன. பாருங்க, கை முன்னாடி 2 புள்ளிகள் வச்சிருக்கிறாங்க. எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து 2 புள்ளிகள் இடப்பட்டால், எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து 2 புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. கே கவ்வா மாறிச்சு, 2 புள்ளி வச்சு கவ்வா மாறிச்சு. தே வந்து 2 புள்ளி வச்சு அது தவ் அப்படின்னு சொல்றாங்க. 63வது கேள்வி, இளங்குமரனார் தொகுத்துள்ள நூலின் பெயர் என்ன? இளங்குமரனார் தொகுத்துள்ள நூலின் பெயர் என்ன? இலக்கண கொத்து, இலக்கண விளக்க சூறாவளி, தேவநேயம், காமஞ்சரி. விடை வந்து தேவநேயம், சி. இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுகிறார். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். தேவநேயம் என்னும் நூலையும் தொகுத்துள்ளார். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார். 64வது கேள்வி பொறுத்துக. 64வது கேள்வி பொறுத்துக. எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க பிறக்குது அப்படின்றத கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஸோ பொறுத்துக கொடுத்துறாங்க. இக்கு இங்கு, சரிங்களா. இக்கு இங்கு எங்க பிறக்குது? நாவின் முதல் அன்னத்தின் அடியில் பிறக்கிறது. இக்கு இங்கும் பிறக்குது. அடுத்து இச்சி இஞ்சி, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இச்சி இஞ்சி நாவின் இடை அன்னத்தின் இடையில் பிறக்குது. இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனியில் பிறக்கின்றது. இத்து இந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடியில் பிறக்கின்றன. அப்ப விடை என்ன? உங்களுக்கு விடை வந்து ஏ. விடை ஏ. 65வது கேள்வி, இடையின மெய்யெழுத்துக்கள் 6 டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் 6 எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றன? கழுத்து, தலை, மார்பு, மூக்கு. இடையின மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. எழுத்துக்களின் இடப்பிறப்பு. எழுத்துக்களின் இடப்பிறப்பு. உயிர் எழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இவை அனைத்தும் எழுத்துக்களின் இடப்பிறப்புகள் ஆகும். 66வது கேள்வி, ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான சொற்றொடரை தேர்ந்தெடு. ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான சொற்றொடரை தேர்ந்தெடு. வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து. தவறானது. தமிழ் எழுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த வட்டெழுத்து எனப்படும். இதுவும் தவறானது. வட்டெழுத்து எனப்படும் எழுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ். இதுவும் தவறானது. வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். இது சரியானது. விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. 67வது கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுவர் வாணிதாசன். முன்னாடி பார்த்தோம். விடை வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன், சி. 68வது கேள்வி, சீருக்கு கூட்டல் ஏற்ப சேர்த்து எழுதுக. சீருக்கு கூட்டல் ஏற்ப சேர்த்து எழுதுக. சீருக்கேற்ப, சீருக்கேற்ப, சீருக்கு ஏற்ப, சீருக்கேற்ப. விடை என்ன? சீர்கேற்ப. விடை பி, சீருக்கேற்ப. விடை சீர்கேற்ப. 69வது கேள்வி, பூமியை டேஸாகும் வானத்தை டேஸாகும் சுவாகிமிஸ் பழங்குடியினர் கருதுகின்றனர். சுவாகிமிஸ் பழங்குடியினர் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் சுவாகிமிஸ் பழங்குடியினர் கருதுகின்றனர். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ. 70வது கேள்வி, காடர்களின் கதைகளை தொகுத்துள்ளவர்கள் யார் கேட்டிருக்காங்க. எட்கர் தஸ்டன், மேத்யூ ஃப்ரேமின், சியாட்டல், ஹென்ரி எர்ன்ஸ், மேத்யூ ஃப்ரேமின், சியாட்டல், மனிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். காடர்களின் கதைகளை தொகுத்துள்ளவர்கள் மனிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். விடை டி. 71வது கேள்வி, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 வெளிப்படுமாறு அமைவது எது? செய்பவர், கருவி, நிலம்,
செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது எது? குறிப்பு வினைமுற்றா, ஏவல் வினைமுற்றா, தெரிநிலை வினைமுற்றா, இல்ல வியங்கோல் வினைமுற்றா? விடை வந்து பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினைமுற்று. விடை சி, தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவையே ஆகும். இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று ஆகும். எடுத்துக்காட்டு, மாணவி கட்டுரை எழுதினார். எடுத்துக்காட்டு, மாணவி கட்டுரை எழுதினாள். 72வது கேள்வி, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ள விகுதிகள் எது? செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ள விகுதிகள் எது? என், இர், அம், ஓம், இயர், அல். விடை வந்து பார்த்தீங்கன்னா டி, இயர், அல். 73வது கேள்வி, உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் எது? உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் எது? ஜூன் 5, ஜூலை 5, ஜூன் 28, ஜூலை 28. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி, ஜூன் 28. 74வது கேள்வி, தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? 2, 4, 5, 6. தொடர்கள் பொருள் அடிப்படையில் 4 வகைப்படும். விடை வந்து 4. தொடர்கள் பார்த்தீங்கன்னா செய்தி தொடர், வினாத்தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர் ஆகிய 4 வகைப்படும். 75வது கேள்வி, செய்தி தொடராக மாற்றுக. என்னது? ஆ, பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. இது வந்து செய்தி தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. பூனை காலில் அடிபட்டது, பூனை அடிபட்டு விட்டது, பூனையின் காலில் அடிபட்டு விட்டது, பூனையின் கால் அடிபட்டது. ஸோ விடை வந்து பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. இதுதான் செய்தி தொடர். விடை சி. 76வது கேள்வி, விளைவு தொடராக மாற்றுக. அதிகாலையில் துயில் எழுவது நல்லது. அதிகாலையில் எழு, அதிகாலை துயில் எழு, அதிகாலையில் துயில் எழுவது நன்று, அதிகாலையில் துயில் எழு. விடை வந்து பார்த்தீங்கன்னா விளைவு தொடராக மாற்றுக. என்னன்னா அதிகாலையில் துயில் எழு. விடை டி, அதிகாலையில் துயில் எழு. 77வது கேள்வி, பயின்றால் என்பதன் பெயர் சொல்லை எழுதுக. பயின்றால் என்பதன் பெயர் சொல்லை எழுதுக. பயிலு, பயில், பயிலுதல், பயின்று. பயின்றால் என்பதன் பெயர் சொல் பயில். விடை பி, பயில். 78வது கேள்வி, பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? கல்லாதவர்களை பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். விடை வந்து ஏ, கல்லாதவர். பாருங்க, அதிகாரம் என்ன? கல்லாமை அதிகாரத்தில் உள்ளது. உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர். கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை. பாருங்க, கல்லாதவர்கள்னா ஜஸ்ட் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை தவிர வேற எந்த ஒரு பயனும் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். 79வது கேள்வி, கோடிட்ட இடத்தை நிரப்புக. கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு. செவ்விது ஆங்குங்க. அன்ன வினைபடு டேஷ் கொளல். சொல்லால் கால்வல், பாலால் பின் அல். கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு, அன்ன வினைபடு பாலால் கொளல். விடை வந்து பார்த்தீங்கன்னா சி, பாலால். விடை சி, பாலால். அதிகாரம் என்ன? கூடா ஒழுக்கம். நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது. வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது. அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தை அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். என்ன? மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் அவர்களின் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை திருக்குறள் மூலம் திருவள்ளுவர் சொல்கிறார். 80வது கேள்வி, பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி என்ற நீலகேசி பாடலடிகள் எந்த தருக்கத்தில் இடம்பெற்றுள்ளது? வேதவாத சருக்கம், தருவுரை சருக்கம், ஆசீவகவாத சருக்கம், புத்தவாத சருக்கம். சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா பி, தருவுரை சருக்கம். விடை பி, தருவுரை சருக்கம். நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. 81வது கேள்வி, திட்டுமுட்டு என்பதன் பொருள் என்ன? திட்டுமுட்டு என்பதன் பொருள் என்ன? உருவாக்குதல், பாதுகாத்தல், நிலையான ஏற்றம், தடுமாற்றம். விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றம். திட்டுமுட்டு என்றால் தடுமாற்றம். விடை டி. 82வது கேள்வி, உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? வே
ராமலிங்கனார், தேசிக விநாயகனார், வள்ளலார், ஈரோடு தமிழன்பன். விடை வந்து பார்த்தீங்கன்னா பி தேசிக விநாயகனார். 83வது கேள்வி, மருந்து என்பது டேஸின் நீட்சியாக இருக்கிறது. மருந்து என்பது எதனின் நீட்சியாக இருக்கிறது? உணவின் நீட்சியாக இருக்கிறது. விடை வந்து உணவு. 84வது கேள்வி, பொற்றொடி வந்தால் என்பது. பொற்றொடி வந்தால் என்பது பண்பு தொகையா, உண்மை தொகையா, ஊமை தொகையா, அன்மொழி தொகையா? விடை வந்து பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தால் என்பது அன்மொழி தொகையாகும். 85வது கேள்வி, 19 நரம்புகளை கொண்ட மீன் வடிவ யாழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாருங்க, 19 நரம்புகளை கொண்ட மீன் வடிவ யாழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செங்கோட்டியால், பேரியால், மகரையால், சகோடையால். விடை வந்து மகரையால். 19 நரம்புகளை கொண்ட மீன் வடிவ யாழ் மகரையால் என்று அழைக்கப்படுகிறது. யாழ், வேட்டுவர் இறுக கட்டிய தங்கள் வில்நாணில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர். வில்லை போன்ற வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான கருவி ஒன்றை உருவாக்கினார். இதன் அடிப்படையில் உருவான கருவியே யாழ் ஆகும். பேரியால், செங்கோட்டியால் போன்றவை மிக பழமையானவை. அப்ப கேட்பாங்க, மிக பழமையான யாழ் எதுனா பேரியால், செங்கோட்டியால் மிக பழமையானது. யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது. இதை ஸ்டேட்மெண்டா கேட்கலாம். சரிங்களா? யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது. 21 நரம்புகளை கொண்டது பேரியால். பாருங்க, 21 நரம்புகளை கொண்டது பேரியால். 19 நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவில் அமைந்ததே மகரையால். 14 நரம்புகள், பாருங்க 14 நரம்புகளை கொண்டது சகோடையால். யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறியது என்பர். பாருங்க, யாழே வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்லமாக உங்களுக்கு மாற்றமடைந்து வீணையா பிற்காலத்தை உருவாயிருக்கு. அப்ப என்ன கேட்கலாம்? 21 நரம்புகள் உள்ளது எதுனா பேரியால், 19 நரம்புகள் உள்ளது என்னன்னா மகரையால், 14 நரம்புகள் உள்ளது எதுனா சகோடையால். இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 86வது கேள்வி, விழி வேற்றுமை எனப்படுவது. விழி வேற்றுமை எனப்படுவது முதல் வேற்றுமையா, 5ஆம் வேற்றுமையா, 7ஆம் வேற்றுமையா, 8ஆம் வேற்றுமையா? விடை வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வேற்றுமை. விழி வேற்றுமை எனப்படுவது 8ஆம் வேற்றுமையாகும். 8ஆம் வேற்றுமை இது வெளிப்பொருளில் வரும். 8ஆம் வேற்றுமை வெளிப்பொருளில் வரும். படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். பாருங்க, படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். இவ்வேற்றுமைக்கு தனியே உருபு கிடையாது. இவ்வேற்றுமைக்கு என்று தனியே ஒரு உருபு கிடையாது. பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது 8ஆம் வேற்றுமையே ஆகும். 87வது கேள்வி, புத்தியை தீட்டு என தொடங்கும் திரைப்பட பாடலின் ஆசிரியர் யார்? கண்ணதாசன், ஆலங்குடி சோமு, கவிஞர் வாலி, ராமையா தாஸ். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குடி சோமு. ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ் பெற்றவர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதும் பெற்றவர். 88வது கேள்வி, குமரகுருபர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 13ஆம் நூற்றாண்டா, 15ஆம் நூற்றாண்டா, 16ஆம் நூற்றாண்டா, 17ஆம் நூற்றாண்டா? குமரகுருபர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். குமரகுருபர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். கந்தர் கலிவெண்பா, கைலை கிளம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ஆகியன அவற்றுள் சிலவாகும். மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டுவதால் இந்நூல் நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது. கடவுள் வாழ்த்து உட்பட்ட 102 வெண்பாக்கள் இந்த நூலில் உள்ளன. 89வது கேள்வி, ஒரு சராசரி மனிதன் வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான்? பாருங்க, நம்ம சாதாரணமாக வந்து நம்மளோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருடம் தூங்குகிறோம்? பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளா, இல்ல 15 ஆண்டுகளா, இல்ல 20 ஆண்டுகளா, இல்ல 22 ஆண்டுகளா? சராசரி மனிதன் வாழ்நாளில் 20 ஆண்டுகள் தூங்குகிறான். 20 ஆண்டுகள் தூங்குகிறான். 3 லட்சம் கனவுகள் காண்கிறான். நினைவு போல் தூக்கமும் நம் நரம்புகளின் முக்கியமான ஒரு நிலையாகும். 90வது கேள்வி, மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் யார்? அசோகமித்திரன், சுஜாதா,
கூப்பா, ராஜகோபாலன், புதுமை பித்தன். விடை வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா. விடை சுஜாதா. சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். என் இனிய எந்திரா, மீண்டும் ஜூனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை சுஜாதா எழுதியுள்ளார். 91வது கேள்வி, ஆடிய நடனம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆடிய நடனம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இறந்த கால பெயரெச்சமா, இறந்த கால வினையெச்சமா, இல்ல முற்றெச்சமா, இல்ல குறிப்பு பெயரெச்சமா? ஆடிய நடனம் என்பதன் இலக்கண குறிப்பு இறந்த கால பெயரெச்சமாகும். விடை ஏ, இறந்த கால பெயரெச்சம். 92வது கேள்வி, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? பாருங்க, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஓமை அணி, ஏகதேச உருவக அணி, இல் பொருள் ஓமை அணி, பிரிது மொழிதல் அணி. விடை வந்து டி, பிரிது மொழிதல் அணி. இதோட அதிகாரம் என்ன? இடன் அறிதல். வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது. அவரவர் தமக்கு உரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் என்பதே இந்த குறளின் கருத்தாகும். 93வது கேள்வி, பொருட்பாலில் அடங்காத இயல் எது? அரசியல், ஊழியல், அமைச்சியல், ஒலிபியல். பொருட்பாலில் அடங்காத இயல் ஊழியல் ஆகும். விடை வந்து பி, ஊழியல். 94வது கேள்வி, வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமா, பதிற்றுப்பத்தா, குறுந்தொகையா, பட்டினப்பாளையா? விடை வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். விடை தொல்காப்பியம். தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன. வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது. மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை. மூவேர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை. வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இதனால் இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவர் என்பதை அறியலாம். அதனால் சேரச்சோழ பாண்டியர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவர் என்று அறியலாம். 95வது கேள்வி, கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் யார்? பாருங்க, பெரிப்ளஸா, தாலமியா, ஸ்ட்ராபோவா, இல்ல பிளினியா? தாலமி. கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சி மாநகரம் என்னும் பெயர் உண்டு. கரூருக்கு வஞ்சி மாநகரம் என்னும் பெயரும் உண்டு. கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக கரூரை குறிப்பிட்டுள்ளார். கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது. தோல் பதனிடுதல், சாயம் ஏற்றுதல், கற்சிற்ப வேலைகள் போன்ற தொழில்களும் நடைபெறுகின்றன. மேலும் பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது. பஸ் பில்டிங் சொல்லக்கூடிய பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது. 96வது கேள்வி, கீழே குறிப்பிட்டுள்ளவர்களில் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார்? ஆ கௌரன், பி சா குப்புசாமி, சுஜாதா, சிவகுமார். விடை வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கன்னிவாடியில் பிறந்தால். இவர் கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குறிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். 97வது கேள்வி, அவசர குடுக்கை என்ற மரபு தொடரின் பொருள் யாது? செயலை விரைந்து முடிக்காமல் இருப்பது, எண்ணி செயல்படாமை, வேலையை விரைவாக முடிப்பது, இயலாத செயல். அவசர குடுக்கை என்ற மரபு தொடரின் பொருள் எண்ணி செயல்படாமை. விடை வந்து பி, எண்ணி செயல்படாமை. 98வது கேள்வி, ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? தென்பண்ணை ஆறு, தாமிரபரணி ஆறு, அமராவதி ஆறு, பவானி ஆறு. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி ஆறாகும். விடை சி. விடை சி. 99வது கேள்வி, பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய என்னும் திருக்கேதார பாடல் வரிகளை அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? முழங்கும் முதிர்ந்த மூங்கில், மத யானை, முதிர்ந்த கனி. விடை வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ந்த மூங்கில். விடை பி, முதிர்ந்த மூங்கில். 100வது கேள்வி, தவறான இணையை தேர்வு செய்க. பேதையார் என்றால் அறிவற்றவர், இது சரியான இணை. அளந்தவர் என்றால் வறியவர், இது சரியான இணை. கிளை என்றால் உறப்பினர், இது சரியான இணை. செரா ஆமை என்றால் வெறுக்காமை, செராமை என்றால் மறவாமை, தவறானது. அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. விடை டி.
ஸோ இன்றைக்கி இல்லம் தேடி தேர்வில் 19வது டெஸ்ட்டு தமிழ் 8th தமிழ் பார்ட் 1 நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.